6 பேர் அமர வேண்டிய ஆம்னி காரில் 12 பேரை ஏற்றிக்கொண்டு ஓட்டுநர் பயிற்சி அளித்த பயிற்சி பள்ளி மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கைகள் வலுத்து வருகின்றன. பால்வாடி குழந்தைகளைப் போல் ஒருவர் மடிமேல் ஒருவரை அமர வைத்துக் கொண்டு ஏதோ திருவிழாவிற்கு செல்வதைப் போல் இவர்கள் செல்வது நமக்கு யாரடி நீ மோகினி பட காமெடியை தான் நினைவூட்டுகிறது. இதற்குதான் முறையாக ஓட்டுநர் பயிற்சி பள்ளியில் சென்று டிரைவிங் கற்றுக்கொண்டிருந்தால் இப்படி போக்குவரத்து விதிகளையெல்லாம் மீறுவார்களா என்று கேட்க தோன்றுகிறதா? அட, இது அது இல்லைங்க. அரிசி மூட்டைகளை அள்ளி போட்டுக்கொண்டு போவதைப் போல் இந்த இளைஞர்களை மொத்தமாக அள்ளி போட்டுக்கொண்டு போவதே ஒரு டிரைவிங் ஸ்கூல் நிர்வாகம்தான். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு வட்டார போக்குவரத்து அலுவலகத்தின் கீழ் செயல்படும் தனியார் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி வாகனத்தில்தான் இப்படி மாணவர்கள் கதவை திற காற்று வரட்டும் என கதவுகளை திறந்து வைத்துக் கொண்டு கூலாக காற்று வாங்கிக் கொண்டே கார் ஓட்ட கற்றுக்கொள்கின்றனர். 6 பேர் இருக்க வேண்டிய இடத்தில் 12 பேர் இருந்ததை கூட சகித்துக் கொள்ளலாம். முன்னிருக்கையில் அமர்ந்து கொண்டு ஆசிரியர் வண்டி ஓட்ட சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கும் போது சைடில் படிக்கட்டில் அமர்ந்தபடி இந்த 2 இளைஞர்களும் ஹாயாக வேடிக்கை பார்த்தபடி எப்படி டிரைவிங் கற்றுக்கொள்கின்றனர் என்றுதான் புரியவில்லை. போக்குவரத்து விதிகளை மீறக்கூடாது என்பதுதானே ஓட்டுநர் பயிற்சி பள்ளியில் கற்றுத்தரப்படும் முதல் பாடமாக இருக்கும். ஆனால் வேலியே பயிரை மேய்வதைப் போல ஓட்டுநர் பயிற்சி பள்ளி வாகனமே போக்குவரத்து விதியை மீறி இருப்பது பேசுபொருளாகியுள்ளது. இது தொடர்பாக தந்தி டிவியில் செய்தி வெளியான நிலையில் செஞ்சி மோட்டார் வாகன ஆய்வாளர் முருகவேல் விசாரணையை தொடங்கினார். அதில் சம்பந்தப்பட்ட ஓட்டுநர் பயிற்சி வாகனத்தை பறிமுதல் செய்து செஞ்சி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். சம்பந்தப்பட்ட ஓட்டுநர் பயிற்சி பள்ளிக்கு விளக்கம் கோரி நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு உள்ளது. முறையான பதில் அளிக்கவில்லை எனில் 3 முதல் 6 மாதம் வரை ஓட்டுநர் பயிற்சி எடுக்க தடை விதிக்க வாய்ப்புள்ளதாக செஞ்சி மோட்டார் வாகன ஆய்வாளர் முருகவேல் தெரிவித்தார். இந்த ஒரு சம்பவத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கும் நிலையில் இதுபோன்ற விதிமீறல்கள் வேறு எங்கும் நடக்கிறதா என்பதையும் சோதனை செய்தால் விபத்துக்கள் தவிர்க்கப்படும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.